ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்லே பார்த்துருப்பீங்க. ஆக்டர் விஜய் ஆரம்பிச்சிருக்க டிவிகே பார்ட்டியோட ஃப்ளாகை பற்றி பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்துட்டு பாலிடிக்ஸ் பேச வரல, அந்த பார்ட்டியோட ஃப்ளாக் டிசைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இதில் நான் கவர் பண்ண போகிறது ஃபுல்லாக அந்த ஃப்ளாகை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான். யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூசர்ஸ்னால் வேறு யாரும் நம்ம மக்கள், ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க, இதில் டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டீகோட் பண்ணுற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ அங்கே பார்க்கலாம். இதில் பாலிடிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, பியூர்லி டிசைன் ஃபோக்கஸ் மட்டும்தான். டிசைன்ஸ் அண்டு அந்த கலர்ஸ், இந்த டீகோடிங் மட்டும்தான், மற்றபடி பாலிடிக்ஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. டிவிகே ஃப்ளாக் இதில் மேஜராக யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ, டார்க் ரெட் அண்டு டார்க் எல்லோ. அதில் 2 யானை, அப்புறம் அந்த வாகைப்பூ, அப்புறம் இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே மேஜராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதை ஃபஸ்ட் ரிவ்யூ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் சொல்லுவாங்க. ஒரு போஸ்டருக்கு சம்திங் 2 to 5 seconds ஏதோ சொல்லுவாங்க. அந்த டைம்குள்ளே தான் மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 to 5 secondsக்குள்ளே அவங்களால எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவுத்தில் விட்ற போஸ்டர்ஸ் இது மாதிரியான இதுக்கெல்லாமே அந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதே தான் இங்கேயும். இப்போது இந்த கொடி பார்த்திங்கன்னா, இப்போது இவர் வந்துட்டு ஒரு படத்துடைய போஸ்டரோ இல்லை ஒரு வேறு எந்த போஸ்டரோ ரிலீஸ் பண்ணது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃப்ளாக் இது. அப்போது மற்ற பாலிடிக்ஸ் பார்ட்டியோட ஃப்ளாக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே, ஏடிஎம்கே அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிசைனில் இருக்கும். டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த ரெட் அண்ட் பிளாக்குக்கும் அவங்க கரெக்டான மீனிங் வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் ரெட் அண்ட் பிளாக் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில கிராமத்தில் இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா செவுத்தில் பெயிண்ட் அடிப்பாங்க. அப்போது அந்த பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய வேலையே இருக்காது, இந்த ரெட் அண்ட் பிளாக்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஒயிட்டு, பிளாக் இதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இதே விஜய் எலெக்ஷன் டைமில் நிற்கும்போது அவருடைய பார்ட்டி ஃப்ளாகை எங்கேயாவது பெயிண்டர்ஸ் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு பெரிய வேலையாக தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ரெட்டு, எல்லோ, இந்த ரெட்டு இதை விட்டு விட்டுடலாம். அப்புறம் இந்த யானை, இப்போது ஏடிஎம்கே டிஎம்கே ஃப்ளாகை வரைகிறது வந்துட்டு அப்போ தான் பெயிண்டிங் கற்றுக்க வரேன் அப்படின்னா கூட கோடு போட்டு கரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பெயிண்டிங் இதை அடிக்கணும் அப்படின்னா உண்மையாக பெரிய வேலை, எக்ஸ்பீரியன்ஸ்டு பெயிண்டர்ஸ் தான் தேவை. கண்டிப்பாக பெயிண்டர்ஸ் அழிச்சுக்குவாங்க. ஏன்னா இதில் யானை இந்த சைடும் வரையணும், இந்த சைடும் வரையணும், இது கூட வரைஞ்சிடலாம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸை வரைஞ்சிட்டு இந்த வாகைப்பூன்ற பேரில் எத்தனை கோடு இருக்குது பாருங்கள். இது சீரியஸ்லி பெயிண்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இந்த பேனர்ஸ் அடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை, டக்குன்னு இமேஜஸ் தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, அதை கிளியராக கொடுத்தா போதும். ஆனால் பெயிண்டர்ஸ் தான் பாவம். ஸோ இது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். பெயிண்டர்ஸ் நினச்சா பாவமாக இருக்குது. ஓகே, ஸோ யூசர்ஸ் ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூசர்ஸ் ரிவ்யூவில் நான் யூடியூப் கமெண்ட்ஸ் அதிகமாக பார்க்குறேன். ஏன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவல் வீடியோ நம்ம தேடி போவோம், ஆனால் அந்த ஆக்சுவல் வீடியோலேயே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் கூட அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கிடைக்கும். நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி சும்மா நார்மலாக ஏதோ ஒரு டிவிக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்த கமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். அதை பூவா நான் மயில்னு நினச்சேன், நான் அந்த ஃப்ளாக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தேன், சரியாக கவனிக்கலை. ஐ தாட் இட் வாஸ் அ பீகாக் when I see it first time. ஸோ ஆக்சுவலாக நானும் அப்படி தான் இதை ஃபஸ்ட்டு சின்னதாக பார்க்கும்போது டக்குன்னு மயில் அப்படி தான் தோணுச்சு, மயில் மார்க் லோகோ அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு, டக்குன்னு பூ தெரியல. ஸோ ஈஸியாக ரெக்கக்னைஸ் ஆகும்போது அது வந்துட்டு மயிலாக தான் ரெக்கக்னைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரட் பண்ணி பார்க்கும்போது இல்லை அது ஒரு பூ அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மயில் இமேஜ் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு தோணுது இந்த இமேஜ் தான். இது ஒன்று, அதை அவங்க கவனிக்கலாம். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், இந்த 2 யானையும் பார்த்தீங்கன்னா அவர் காமாட்சி அம்மன் விளக்கில் பார்த்தாராம். காமாட்சி அம்மன் விளக்கில் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 சைட்லேயுமே யானையோடைய தந்தங்கள் தூக்கி இருக்கிற மாதிரியான இமேஜஸ் வைப்பாங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் கிடையாது, இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் கேரளா இந்த இமேஜஸ்லேயும் இந்த 2 இருக்குது, இந்த இந்தியன் எம்ப்ளமை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரலான கான்செப்ட். இது இந்த ட்ரங்க் ரைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி, அதாவது இந்த தும்பிக்கைகள் உயர்த்தி காட்டுற மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து
நல்ல சகுனத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, நெட்டில் பார்த்தேன். பேசிக்காகவே இது வந்துட்டு நிறைய பேர் நிறைய லோகோவில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் லோகோவை ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்குது, முத்தூட் ஃபினான்ஸ்காரன் பாவம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஃபெவிகால் லோகோவை ரிவர்ஸில் போட்டிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆக்சுவலாக இன்னமும் ஆக்டர் விஜய் வந்துட்டு ஆக்டர் விஜயாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா ஒரு பொலிட்டிஷியன் விஜயாக பார்க்கணும். ஆக்டர் விஜயாக இருக்கும்போது நிறைய மூவிஸ்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஈஸியாக ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் பொலிட்டிஷியன் விஜயாக இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரிவ்யூஸ் கொடுக்கணும். ஃபெவிகாலில் கொடுத்த லோகோவுக்கு வந்துட்டு அது ஒரு கம், அதனால் அந்த ஒரு பொருளை ஒட்டினாங்க அப்படின்னா 2 யானையும் இழுத்தா கூட அதை பிக்க முடியாது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த 2 லோகோ அந்த 2 யானையை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையே வந்துட்டு இதில் பண்ணியிருப்பாங்களா? அதுக்கு என்ன யூஸ்? ஒரு யூஸும் இல்லை, சும்மா போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறது. இதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. ஆனால் இதையும் நம்ம பார்க்கணும். இது வந்துட்டு இந்த பார்ட்டி ஃப்ளாக்காக நான் சொல்லலை, யூசர்ஸ்க்காக சொல்கிறேன், அதாவது ஆடியன்ஸ் நமக்காக சொல்கிறேன். சும்மா போகிற போக்கில் ரிவ்யூ சொல்லிட்டு போயிடக்கூடாது எதையுமே. அதை படமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அது, அதில் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இது பாலிடிக்ஸ்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரிவ்யூ சொல்லணும். அப்புறம் இந்த 28 ஸ்டார், இந்த நம்பர்ஸ் நான் போடலை, ஆக்சுவலாக யாரோ நெட்டில் போட்டிருந்தாங்க, சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வந்திருந்தது. யாரோ ஒருத்தர் மெனக்கட்ட உட்காந்து எத்தனை ஸ்டார்ஸ்னு எண்ணி 28ன்னு போட்டிருக்காரு. ஸோ அந்த 28 ஆப்வியஸ்லி நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, வேறு எதுவுமே இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு ஒரு ஓப்பனான ரீசன் அவங்க பார்ட்டி சைட்லேருந்து சொல்லிட்டாங்களான்னு தெரியல. எல்லாருமே இதான் சொல்லியிருக்கிறாங்க, 28 ஸ்டேட்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அப்புறம் மெயினாக இந்த 5 ஸ்டார்ஸ், இந்த 5 ஸ்டார்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மேட்ரே. நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க, சவுத் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த மாதிரி ஏதோ 5 ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி 5 ஸ்டேட்ஸே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா விஜய் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்க மாட்டார், தென்னிந்திய வெற்றி கழகம்னு வச்சுருப்பார். ஆனால் அவர் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக தமிழக வெற்றி கழகம் தான் வச்சுருக்காரு. அப்போ தமிழக வெற்றி கழகம்னா இந்த 5 ஸ்டார்ஸ்க்கு என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அந்த 5 ஸ்டார்ஸ் இந்த சங்கம் லேண்ட்ஸ்கேப்பை தான் குறிக்குது, வேறு எதுவும் இல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, வேறு எதுவும் கிடையாது. நான் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கணும். என்னோடய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், பார்ப்போம். அவங்க பார்ட்டி சைட்லேருந்து அஃபிஷியலாக இதெல்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இந்த விஜயோட ஃப்ளாகை நான் இவ்வளோ மைன்யூட்டாக கவனித்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர் விஜய் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு, அவருக்கு நிறைய டிசைன் டீம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆஸ்ட்ராலஜிக்கலாக ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆஸ்ட்ராலஜிக்கலாக சொல்கிற ஆளுங்கக்கிட்ட இந்த டிசைன் டீமை அப்படியே கொண்டு போய் விட்டுறணும். அவங்க ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சொல்லுவாங்க, டிசைன் டீமும் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போது இந்த இருக்கிற ஃப்ளாகை பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக யாரோ ஒரு சாதாரண ஆள் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ஆக்டர் விஜய் க்ரியேட் பண்ண ஆக்டர் விஜய்னா அவர் சைட்லேருந்து க்ரியேட் பண்ணி அவர் அப்ரூவ் பண்ண மாதிரியே தோணலை எனக்கு. இப்போது ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள பற்றி ஏதோ தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்டர் விஜய் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அது என்ன ஸ்டேஜ் ஸ்பீச்சுன்னு அது எதுக்குன்னு தெரியல. ஏன்னா ஆக்டர் விஜயோட ரீச் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இருக்குது. அவர் மூவிஸில் இவ்வளோ நிறைய நடித்ததுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வராரு. ஸோ எம்கே ஸ்டாலினோட ஃபேஸ் கூட நிறைய பேர் தெரியாது வேர்ல்டு லெவலில். அவர் தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு மட்டும்தான் அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. ஆனால் ஆக்டர் விஜய்ன்றதுக்கு ஆக்டர்ன்ற ஒரு ஃபேம் இருக்குது, நிறைய பேர் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளாகை நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று சொல்லணும்னா, இது கொஞ்சம் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் வரும், ஆனால் இதையும் அவங்க கவனிச்சுருந்துருக்கலாம். என்னென்னா, இப்போது டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கட்சி கொடியை வந்துட்டு கேலண்டராக போடுவாங்க, இல்லை வால் கிளாக்கில் போடுவாங்க. அந்த வால் கிளாக்கில் கேலண்டரில் போடுறதும் வீட்டில் மாட்டுவாங்க. பட் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா உருவப்படம் இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா வீட்டில் மாட்ட மாட்டாங்க. ஃபோட்டோஸு, இந்த ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி ஷெல்ஃபில் வச்சுப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாவது வைப்பாங்களே தவிர ஆணியை வச்சு மாட்ட மாட்டாங்க. கேலண்டர்லேயோ இல்லை எதில் உருவப்படம் இருந்தாலுமே அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. முஸ்லீம்ஸோட இது அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கட்சி கொடியில் இந்த மாதிரி 2 யானைகள், அதாவது 2 உருவப்படங்களை போட்டு கொடுக்கும்போது, நாளைக்கே இவங்க ஒரு கேலண்டரோ இல்லை வால் கிளாக்கோ இந்த மாதிரி அவங்க கட்சி ஃப்ளாக் பொறிச்ச விஷயத்த கொடுக்கும்போது
அவங்க கட்சியில் கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அந்த பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் கொடியை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாகை கொடுத்தா அவங்க வீட்டில் காலண்டரை கொடுத்தாலோ இல்லை வால் கிளாக்கோ கொடுத்தாலோ எப்படி மாட்ட முடியும்? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உருவம் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் தான் அதை மாட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஃப்ளாகில் நிறையா கிரிட்டிசிசம்ஸும் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம்பெனி வரலாம். ஏன்னா இந்தியாவோட ஃப்ளாகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1947 ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. 1947 தான் ஃபைனல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது, இனிமேல்ட்டும் இருக்கும். அதுதான் இந்த மாறப்போகிறது இல்லை. அதே மாதிரி விஜயோட ஃப்ளாக், அதாவது ஆக்டர் விஜயில் பொலிட்டிஷியன் விஜயோட ஃப்ளாகும் அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய கட்சி சின்னமும் என்னவாக இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் பொறுத்திருந்து. அப்புறம் வேறு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபெவிகால், முத்தூட் ஃபைனான்ஸ், இந்த 5 ஸ்டார்ஸ்க்கு தான் ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இது என்னோடய ஓன் ப்ரிடிக்ஷன். கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் மறுபடியும் ஒருவேளை அவரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இதுவாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸாக. பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இப்போ ஆக்டர் விஜய் இந்த 2024 பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களை தான். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது டிவிகேக்குன்னு சொல்லி ஒரு தனி வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட்டில் நெக்ஸ்ட் எங்கே அவங்களுடைய மாநாடு நடக்க போது அந்த மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த ஃப்ளாகோடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குற மாதிரி ஒரு தனி செக்ஷனும் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனராக நான் இதெல்லாமே சொல்லியிருக்கேனே தவிர காமன் மேனாகவும் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாமே என்னோடய ஒப்பீனியன்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு நார்மலான ஒரு டிசைன், ஒரு பெரிய ஆள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதை மக்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் சிம்பிளாக யூடியூப் கமெண்ட்ஸை பார்த்து யூசர் ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத கேதர் பண்ணியிருக்கிறேன். இதை அவங்க எப்படி ஓவர் கம்பெனி வராங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெள்ளாளர் சமூகம் அவங்களுடைய ஃப்ளாக் மாதிரி இருக்குன்ட்டும் ஸ்பெயின் ஃப்ளாக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக கலர்ஸுக்கெலாம் யாரும் காப்பிரைட் வாங்கி வைக்க மாட்டாங்க. ஸோ கலர்ஸையும் பேட்டர்ன்ஸையும் எப்படி வேணால் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலலாம் ப்ராப்ளம் இல்லை. பார்க்கலாம் அவங்களுடைய கலர்ஸ் அண்ட் லோகோஸ்க்கு ஒரு கரெக்டான டெஃபினேஷன் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, இதெல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை, எல்லாமே சொல்லிட்டேன். ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனராக நான் இதை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த டிசைன் சம்மந்தமாக யூஎக்ஸ் டிசைனராக ஆக்டர் விஜயோ இல்லை ஆக்டர் விஜயோட பார்ட்டி சம்மந்தமான ஆளுங்களோ கேட்கணுன்னா கேட்கலாம். நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. தேங்க்யூ, பாய்.